வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கேஎஸ்ஒய் அந்த ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசு வந்து அ, மாநில அரசுகள் வந்து தண்ணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டேமில் வந்து தண்ணிக்காக நிறைய மாநிலம் கூட வந்து சண்டை போடுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து கர்நாடகா, கேரளா கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அணை விவகாரத்தில் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து தண்ணி பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டேம் கட்டுறதுக்கு வந்து மத்திய அரசுலேயே ஸ்கீம் இருக்குது. பிஎம்கேஎஸ்ஒய்ன்னு, பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனான்னு அந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, அணை கூட புதுசாக கட்ட முடியும். அதில் வந்து மாநில எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபாவில் இருக்கிறவங்கலாம் வந்து அணை கட்டுறதுக்கு வந்து மத்திய அரசு ஸ்கீமில் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அணை வந்து கட்டலாம். பார்த்தீங்கன்னா 3 ஆறு ஒரே இடத்துல சேர்றது எல்லாமே கூட இருக்குது. அந்த இடங்கள்லாம் வந்து தண்ணிக்காக வந்து அணை கட்டி நீரை வந்து சேமிக்கலாம். அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீர் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா மின்சாரம் எடுத்துக்க முடியும். மினி ஐடில் பிளான்ட் எல்லாம் கூட கட்டி மின்சாரம் எடுத்துக்க முடியும். அதனால் வந்துட்டு இந்த ஸ்கீம் மூலமாக வந்து மாநில அரசு எம்பிகள்லாம் சாரி மத்திய அரசுக்கு வந்து எம்பிகள்லாம் வந்து மாநில நிர்வாகம் சார்பாக வந்து கோரிக்கை கொடுத்து அணை கட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கினா வந்து நிறையா விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க. நிறைய டேம் வந்து கட்ட முடியும். தண்ணீர் பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு மற்ற ஸ்டேட் கூட சண்டை அந்த மாதிரி இஷ்யூலாம் வராது. மத்திய அரசுக்கிட்டே லீகலாக வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி வந்து வாங்க முடியும். இது வந்து எல்லா எம்பிங்களும் நாடாளுமன்ற லோக்சபா, ராஜ்யசபா எம்பிலாம் வந்து நோட் பண்ணி இதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலமாக வந்து வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து டிஷா திட்டம் செயல்படுத்துறதுனால வந்து ம மத்திய அரசு திட்டங்கள்லாம் மாநில அரசு செயல்படுத்தலாம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. இதை பற்றி விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ போட்டோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆ மழை பொய்த்து போன இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, போர்வெல்க்கு வந்துட்டு மானியம் வந்து உயர்த்தி கொடுங்க. 75% வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். டேம் இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, போர்வெல்க்கு வந்து மானியம் அனைத்து கம்யூனிட்டிக்கும் கொடுங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா, 5 வருடம் வந்து விவசாயத்தை பிரதான தொழிலா பார்க்குறவங்களுக்கு, சிறு குறு விவசாய சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது போன்ற அப்டேட் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.